வீட்ல இருக்கிற ஹெவியான சாமானை இங்கேயும் அங்கேயும் நகர்த்தி வைக்கிற பையனா பார்த்துதான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன ஏன் அப்படி முறைச்சு பாக்குற? நான் என்னமோ உங்ககிட்ட ஸ்ருதிக்கு சமீரை பிடிச்சிருக்கு, ஸ்ருதி சமீரை கட்டிக்க ஆசைப்படுறான்னு சொன்னா? நான் இந்த சாதாரண வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற விஷயத்த தான் சொன்னேன். வாழ்க்கையில இது ரொம்ப ரொட்டீன்பா. ஆமா ஆமா. இல்ல 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 நடக்கலாம். இல்ல 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 நடக்கும் நடக்கும். எனக்கு தெரியும் பாட்டி சும்மா கிண்டல் தான் பண்றாங்க. இல்ல பாட்டி, ஏன்னா இப்போ இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல சமீர், எந்த சம்பந்தமும் இல்லையா? அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி தடுமாறுறீங்க? உனக்கு என்ன பைத்தியமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கா என்ன? இல்ல இல்லையா? இவனோட இல்லங்கறத வேணா நான் ஒத்துப்பேன். ஆனா நீ சொல்றது என்னால நம்ப முடியாது. சமீர், ஐயோ பாட்டி, நீங்க என்ன கண்டதையும் சொல்றீங்க? என்ன இதெல்லாம்? அட, நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இவன் மேல கூட இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுமா ஸ்ருதி? சமீர் உன்னை பார்க்கும் போதெல்லாம் இவன் இப்படிதான் தடுமாறுறான். அத பார்க்கும்போது எனக்கு உன் தாத்தா தான் ஞாபகத்துக்கு வராரு. அவரோட சின்ன வயசுல அவர் இப்படிதான் இருந்தாரு. அப்ப எங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு. அவருடைய அப்பா அவரை வான்னு கூப்பிட்டாரு. அதாவது என்னோட மாமா. அவர்கிட்ட கல்யாணத்துல சந்தோஷமானு கேட்டாரு. ஆனா அவரு ரொம்ப தடுமாறி அமைதியாயிட்டாரு. தனியா வந்ததுக்கு அப்புறம் அவரை வெளுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்பா முன்னாடி உன்னை பார்த்ததும் மயங்கிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்னாரு. அடடா, இந்த சமீர் தடுமாறும் போதெல்லாம் எனக்கு உன் தாத்தா தான் ஞாபகத்துக்கு வராரு. சக்கரை எடுக்க வந்தேன். டீல சக்கரை போடாம குடுத்தேன்னா அப்புறம் கேவலமா டீ போட்டு குடுத்தேன்னு சொல்லுவீங்க. அதுக்கும் உங்கள்ட்ட நான் திட்டு வாங்கணும். அதான். என்ன ஆச்சு? நான் வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்தது ஏன் அமைதியாயிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல. அது ஒண்ணு இல்ல சரலாண்டி, அது ஒண்ணு இல்ல. டேபிள் எடுத்து வைக்கணும்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஸ்ருதி, டேபிள் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. அவளுக்கு அது அந்த டேபிள தூக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஐயோ ஆன்ட்டி, தேங்க்யூலாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? இது என் கடமை. நான் உள்ள போய் வேலையை பார்க்கறேன். பெயிண்ட் வேலையும் முடிச்சிடுறேன். ஓகே? போய் அவங்கிட்ட கேளு. இன்னும் ஏன் நிக்கிற? ஏத்த, இன்னைக்கு சமீரையும் ஸ்ருதியும் பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமா இருக்குதே. ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க? என்ன சொல்றது பேபி? இவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்டு கேட்டு என்ன உண்டு இல்லன்னு பண்ணிட்டாங்க. எல்லார் பார்வையிலயும் சந்தேகம். அதோட ரொம்ப ரஃபா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த ஃபேமிலியே பிடிக்காது. பத்தாதுன்னு அவங்க ஆட்டிட்யூட் வேற. என்னால தாங்கவே முடியல. வர ஆத்திரத்துக்கு இவங்க கிட்ட ஷட் அப் அண்ட் கெட் லாஸ்ட்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு ஒரேடியே கிளம்பிடணும்னு தோணுது. அப்ப நீ ஒரு வேலை பண்ணு. நீ அங்க இருந்து கிளம்பிடு. அதுக்கப்புறம் ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிஷன் வாங்கிக்கோ. ஏன்னா நீ இப்போ பைத்தியம் ஆயிட்ட. கண்டது ஒல்லறிட்டு இருக்க. பேபி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். உன்னுடைய கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இல்லனா நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாமே நாசமாயிடும். ஐயோ, நான் அதான் பண்ணிட்டு இருந்தேன். நான் பதில் சொல்லவும் முயற்சி பண்ணேன். ஆனா அந்த பிளடி கரன் அவன் விரிச்ச வலையில நான் முழுசா மாட்டிக்கிட்டேன். ஆட, அந்த கில்லி தண்டா பிளேயரை நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு சொல்லு. அந்த நெக்லஸ் என்னோட தான், நீ ஒத்துக்கிட்டியா என்ன? ஐயோ, நான் பேசுறது கொஞ்சம் கேளு. நான் பதில் சொன்னேன். ஏன்னா அந்த கரண் என்கிட்ட அந்த பிரீதா நகைய தெரியாம பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னான். அவ்வளவுதான், பிரீதாவை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிரீதா நகையை திருடிட்டான்னு சொன்னேன். அதோட அந்த நகை எந்ததான்னு நான் அட்மிட் பண்ணதும் கரண் பெல்ட்டி அடிச்சிட்டான். அவன் எல்லார்கிட்டயும் பிரீதாக்கு அந்த நகை உன் வண்டியில கிடைச்சதுன்னு சொன்னான். அதோட அந்த பாட்டியும் பிரீதா கார்ல இருந்து நகை எடுக்கிறத பாத்திருக்கா. அதுக்கப்புறம் என்னால எப்படி மாத்தி பேச முடியும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது எல்லாமே உன்னோட தப்பு தான். பிரீதாவை உன் வண்டியில கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தப்பு என்னோட தான். எப்பவுமே ஏன் தப்பு மட்டும்தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமே பண்ணல. உன்னோட நெக்லஸ் என்னோட கார்ல
தொலைஞ்சு போயிடும் நான் என்ன கனவா கண்டேன்? அதோட பிரீதாவை நான் என் கார்ல கூட்டு போக கூடாது. அவ எனக்கு நிச்சயமான பொண்ணு. அவளை என் கார்ல கூட்டு போகாம வாடகை கார்லயே கூட்டு போக முடியும்? தப்பு நான் பண்ணல. பண்ண எல்லா தப்புமே உன்னோடது மட்டும்தான். நெக்லஸ் என்னோடதுதான் சொல்றதுக்கு என்ன அவசியம் வந்தது? நீ ஏதாவது ஒரு கதையை சொல்லி இருக்க வேண்டியதானே? ஆனா இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? அந்த மகேஷ் என்ன இப்ப வீட்டுக்கு வர சொல்லி இருக்கான். இப்ப என்ன ஆகும் தெரியுமா? அந்த வீட்ல, அதாவது கோர்ட்ல வந்து என்ன நிக்க வைப்பாங்க. அப்புறம் அந்த வீட்ல இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து அவங்க கேள்விகளை எல்லாம் என் மேல ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன உண்டுல நாக்கிடுவாங்க, ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் எந்த வழியும் இல்ல. நான் தப்பிக்கணும்னு நினைச்சாலும் என்னால திரும்பி கூட ஓட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றது? இப்ப நான் ஃபினிஷ். அவ்வளவுதான், முடிஞ்சது. பேபி, என்னதான் நடக்குது? எல்லாம் நல்லதான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு அம்மா நீங்க போங்க, நான் வரேன். Can I come in? ரிஷப், வாங்க. எல்லாரும் உன்கிட்ட தான் கீழே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நீ பதிலே சொல்லல. பரவாயில்ல, அதான் பிருத்திவியை கூப்பிட்டுருக்காங்கல்ல உண்மையை தெரிஞ்சுக்க. ஷலின், நான் இங்க உன்கிட்ட வேற கேள்வியை கேட்க வந்தேன். அது எனக்கு எல்லாரும் முன்னாடியும் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் இங்க தனியா கேட்க வந்திருக்கேன். அந்த கேள்விக்கு நீ இப்ப உருப்படியா பதில சொல்லியே ஆகணும். ஒருவேளை நீ சொல்லலைன்னா நான் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். சரி, கேளுங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஷர்லின், நீ சொல்றது உண்மையா இருக்கணும். பொய்யா இருந்தது நான் எல்லாத்தையும் என்னோட ஸ்டைல்ல கண்டுபிடிப்பேன். அதை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி சீரியஸ் ஆன் திஸ். சரி. என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உனக்கு பிருத்திவியே தெரியுமா? ஷர்லின், ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங். என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பிருத்திவியே தெரியுமா? இல்ல ரிஷப், நான் பிருத்வி சார முதல் முறை பிரீதா அண்ட் பிருத்வியோட என்கேஜ்மெண்ட்ல தான் பார்த்தேன். யூ ஷூர்? எஸ். இவன் மண்டைக்குள்ள புதுசா என்ன சந்தேகம் உருவாருக்குன்னு தெரியலையே. ஸ்ருதி, நீ நிஜமாவே ஒரு ரூமை பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆமா, நான் இந்த ரூமை பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உனக்கு இதுல ஏதாவது ப்ராப்ளம்னா நீ கிளம்பலாம். ஐ மீன், இட்ஸ் நாட் அ பிக் டீல். நானே பார்த்துப்பேன். மெதுவா பண்ணிடுவேன். நான் உன்னை தேவையில்லாம இந்த மாதிரி தொந்தரவு பண்ண நினைக்கல. இல்ல ஸ்ருதி, நான் ஒன்னும் உன்னை அந்த அர்த்தத்துல கேட்கல. நீ எதுக்காக இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலையில கட்டுறதுக்கு ஏதாவது துணி இருந்தா மட்டும் சொல்லு. ஹேர்பேண்ட் இருக்கா? ஒரு நிமிஷம், நான் கொண்டு வரேன். இங்க வந்து உட்காரு, நான் தலையில கட்டி விடுறேன். ஷூர். கட்டியாச்சா? அது என் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதுவுமே புரியாது. நான் இந்த கலரை தான் அடிக்க போறேன்னு சொன்னேன், ஆனா அவங்களுக்கு புரியல. நான் எதுக்காக மாத்தணும்? என்ன பண்றது? அவங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறாங்க. இப்ப எனக்கு ரூம்க்கு ஃப்ரெஷ் லுக் வேணும்னா ஃப்ரெஷ் லுக் வேணும் தான். ஸ்ருதி,
நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு நீ நீ என்ன சொல்ல விரும்புறன்னு எனக்கு நல்லா தெரியும். இது பெயிண்டிங் அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனா யாராவது ஒருத்தர் செஞ்சுதானே ஆகணும். அந்த டேபிள், அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வெளியில வைக்கணும். கொண்டு போலாமா? உனக்கு டீ ஏதாவது? நான் என்ன ஒரு வேலை. 2 minutes அமைதியா இருக்கியா ப்ளீஸ்? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறது உனக்கு முன்னாடியே தெரியும்ல ஸ்ருதி? சொல்லு. அது நான் எனக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாத. ஆனா நீ சொல்லு, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? ஸ்ருதி, நான் உன்கிட்ட சொல்ல வந்தது சமீர், டீ சாப்பிடுப்பா. டீ ஆறி போக போகுது, அதான் நானே கொண்டு வந்துட்டேன். தேங்க்யூ சார் ஆண்டி, தேங்க்யூ. உனக்கு யாருமே உதவி பண்ணல. பாவம், உனக்கு உதவி பண்ண இவன் வந்திருக்கான். ஒரேடியா வேலை வாங்கி மொத்தமா ஓட விட்டுறத, சரியா? நீ டீ குடிப்பா. நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓவரா தொல்லை கொடுக்க கூடாது. சரிம்மா. இப்போ என்னாச்சு உனக்கு? ஏன் கவலையா இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன்னா பிருத்விய இப்படி அடிக்கடி அவர் எப்போ இங்க அதெல்லாம் வந்துருவான். வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் நான் எழுதி தரேன், அவனால் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லவே முடியாது. எஸ், அதோட ஷர்லினோட முகத்தரையும் கிழிஞ்சிரும். நீ வேணா பாரு, எல்லாமே ப்ரூவ் ஆக போகுது. அந்த நெக்லஸ் ஷர்லின் தான், சந்தேகமே இல்லை. ஷர்லின் என் வலையில நல்லா சிக்கிட்டான். அப்புறம் பிருத்வி, அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், எதுக்கும் பிரீதா நீ ரெடியாவே இரு. அந்த தப்பான உறவு உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறதுக்கு, அதுவும் நிரந்தரமா. குட் பை பிருத்வி த சீட்டர். வாட்? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? எல்லாம் கரெக்டா தானே நடக்குது பிரீதா? என்ன கரெக்டா நடக்குது? எல்லாரும் என்கிட்ட இந்த மாப்பிள்ள உனக்கு பெஸ்ட்னு சொன்னாங்க. பிருத்வி ரொம்பவே நல்லவரு. இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருந்தா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமும் அவருக்கு வேற ஒரு பொண்ணோட. என்னையா? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பிருத்விக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கரண் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கலாம். ஒரு குறையா இருக்க போது பல குறை இருக்கு. உன்கிட்ட எந்த குறையும் இல்ல, நீ ஒரி பண்ணிக்காத. இப்ப நடக்கிறது எல்லாமே நல்லதுதான். கரெக்ட் டைம்ல பிருத்திவியை பத்தின எல்லா உண்மையும் தெரிய போகுது. இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? யாரோட எனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சோ அவரு அவரு வேற ஒரு பொண்ணு. பிரீதா, என்ன பாருன்னு சொன்ன. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? ஐ மீன், இந்த வார்த்தைய பல பசங்க பல பொண்ணுங்க கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ஆனா ப்ளீஸ், நான் சொல்றத நம்ப. இங்க நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம 2 பேருக்குமே நல்லதுதான். உனக்கு ஏன் நல்லதுன்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எனக்கு நல்லது, ஏன்னா நான் என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறத பார்க்க தேவையில்லை.
சரி, தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். பிரீதா, யாரால அதை தடுக்க முடியும்? ஆனா அம்மா ஃபோன். ஸ்மைல். ஹலோ. பிரீதா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது பிருத்திவியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உனக்கு சில கிஃப்ட் அனுப்புனாங்க. ஒரு சில சாரியும் அப்புறம் நீ அந்த நலங்குக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸையும் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்கம்மா. அவங்க உனக்காக என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாமளும் ஏதாவது நல்ல கிஃப்டா வாங்கணும்ல. இப்போ நீயே ஒரு ஐடியா சொல்லு. அவங்களுக்கு சாரி எடுக்கலாமா இல்ல வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமா? உனக்கு தான் அதெல்லாம் தெரியும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்ப போறேம்மா. ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அதை நான் அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். இல்ல அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லா விஷயமும் கிளியர் ஆகுற வரைக்கும் நான் அம்மாவை தொல்லை பண்ண விரும்பல. ஆமாமா, இல்ல நான் இத பத்தி எதுவுமே யோசிக்கவே இல்லைல்ல. அதுக்கே இப்ப யோசி. இன்னும் கொஞ்ச நாள் தானமா இருக்கு. பின்னாடி ஃபிளாட் சர்மா மிஸ்ஸஸ் இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் வாங்கிட்டாங்க. என்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆகணும்ல. நான் இன்னைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அதோட பிருத்திவியோட அம்மாக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டேன்னா அதையும் வாங்கிட்டு வந்துருவேன். ஏன்னா நமக்கு கல்யாண தேதி பக்கத்துல நெருங்கிக்கிட்டே இருக்குது இல்லையா? டென்ஷன்ல எனக்கு ஒரேடியா கை கால்லாம் நடுங்கும். நான் எப்படியும் லிஸ்ட் போட்டுட்டு தான் கிளம்புவேன். இருந்தாலும் 1-2 மறந்துடுவேன். இங்க பாரு, நீயே கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. நான் என்னெல்லாம் வாங்கணும், அவரோட சொந்தக்காரங்களுக்கு, அவங்க அம்மாவுக்கு, அப்புறம் பிருத்திவிக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டா சொல்லிடு. நான் இப்பவே கிளம்ப போறேன். உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லு. சரிம்மா. பிரீதா, நீ ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கியா? கரனோட பாட்டிக்கு கால்வலி எதுவும் அதிகமா இருக்குதா என்ன? இல்லம்மா, பாட்டிக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு. நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப சரிம்மா, நான் இப்பவே கிளம்பி போறேன். சரியா? ஓகேம்மா, நான் வச்சிடுறேன். பாய் செல்லம். ஆண்டி என்ன சொன்னாங்க? இல்ல, ஒண்ணுமே சொல்லல. ஓகே, குட். பொய்யெல்லாம் ஓகே. இப்போ உண்மையை சொல்லு, என்ன சொன்னாங்க? அம்மா என்கிட்ட நலங்குக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செய்யணுமா, அதனால ஷாப்பிங்க்கு கிளம்புறாங்க. அப்பயே நீ ஆண்டி கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதானே? எதையுமே சொல்லாம நீ பாட்டு. அதுக்குல அதான் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலல. முதல்ல பிருத்வி இங்க வரட்டும், அப்புறம் எல்லாம் கிளியர் ஆகட்டும். கரண் அம்மா ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்கள சேட் ஆக்க விரும்பல. நீ ரொம்ப பயந்தாங்கோலியா இருக்க பிரீதா. நீ எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்ல, புரியுதா? கரண் அவங்க என்னோட அம்மா. அப்புறம் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் நீ ஒரு சாதாரண பொண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. எனிவேஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. பிருத்வி வரப்போறான், வா. இவ்வளோ டைம் எடுத்துக்கிறான் பிருத்வி, ஏன் இன்னும் வரல? அவன் பயந்து ஓடி போயிருப்பான். வந்தவன் பாதி வழியில ஓடி இருப்பான். வெல்கம். உன்னை இங்க எதுக்கு கூப்பிட்டுருக்கோன்னு உனக்கு தெரியுமா? ஓ, தெரியாதா? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. கரண், உன்னை இங்க எதுக்காக கூப்பிட்டுருக்கோம் தெரியுமா? நாங்க உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு உங்ககிட்ட இருந்து நாங்க உண்மையான பதிலை எதிர்பார்க்கிறோம். இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயத்துக்காக என்னை கூப்பிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த இம்பார்ட்டன்ட் வேலை என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, நாங்க சுத்தி வளைக்காம நேரடியா வரோம். உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்விதான் கேட்பேன். அதுக்கு நீ எனக்கு சிம்பிளான பதில சொல்லிடு.
ஷர்லனுக்கும் உனக்கும் நடுவில் ஏதாவது உறவு இருக்கா? Oh God. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஷெர்லின் பேபி ஒரு கனவு கண்டா. இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு துவைக்கிற மாதிரி. ஒருவேளை என் ஜாதகத்துல அந்த நாள் இன்னைக்கு தான் எழுதிருக்கோ. இன்னைக்கு உனக்கு சரியா எதுவும் கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ரிஷப் இப்ப உன்கிட்ட கேட்ட கேள்வியா நான் வேணா ரிப்பீட் பண்ணவா? இல்ல ஆண்டி, அதெல்லாம் தேவையில்லை. நான் ஏன் அமைதியானேன்னா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அவ்வளவுதான். இந்த விசித்திரமான கேள்வியை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? ஐ மீன், இங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஓ, சோ இன்னசென்ட். நீங்க சும்மாருங்க. நானே இந்த இன்னசென்ட்டான கன்ஃபியூஸ்டா இருக்கிறவர்கிட்ட பேசிக்கிறேன். நான் உங்ககிட்ட நேரடியா கேள்வி கேட்கிறேன், நீயும் நேரடியா பதில் சொல்லிடு. ஓகே? ஷெர்லினோட டைமண்ட் நெக்லஸ் உன்னோட காருக்கு எப்படி வந்தது?